இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காயை வச்சு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே டீ கடையில கிடைக்கிற மாதிரி கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி செய்யறதுக்கு வாழைக்காய் ஒன்று இந்த மாதிரி பெரிய சைஸா எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயோட மேல் பகுதி கீழ்ப்பகுதியை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுருங்க. வாழைக்காய் பஜ்ஜி தோலோட தான் செய்யணும். அப்படி செய்யறப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது டீ கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டும் கிடைக்கும். மேல் பகுதியை கத்தி வச்சு லேசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சைடு மட்டும் எடுத்த போதும், அதுக்கப்புறம் நம்ம சீவ ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலோடு தான் செய்ய போகிறோம். ஒரு சைடு மட்டும் மேலே மட்டும் சீவி வேஸ்ட்டில் போட்டுருங்க. சீவுறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் கிரேட்டர் அண்ட் ஸ்லைசரை யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஸ்லைஸ் பண்ணுறப்ப ஈவனாக வரும். கத்திலையும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் பெருசாக வரும். தின்னா வேணுங்கிறதுனால ஸ்லைசர் யூஸ் பண்ணுறேன். பாருங்க எவ்வளவு தின்னா அழகா ஸ்லைஸா வந்திருக்குன்னு. தின்னா கட் பண்ணுறப்ப காய் வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கிரேட்டர்ல 3 சைஸ் பிளேடு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த பிளேடில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் முக்கியமாக தண்ணியில் போடக்கூடாது. இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் போட்டு வச்சிருங்க. தண்ணியில் போட்டால் பஜ்ஜி மாவோட பக்குவம் மாறி போயிடும். அடுத்ததான் நான் வெங்காய பஜ்ஜியும் செய்ய போகிறேன். பெரிய வெங்காயத்தை தோல் சீவிட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயத்தில் கீழே உள்ள பார்ட்டை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை மீடியமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொந்தமாக போட்டுறக்கூடாது. அழகாக இந்த மாதிரி ஸ்லைசர் இல்லைன்னா கத்தியிலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின வெங்காயத்தை வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்ச பிளேட்லேயே போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பஜ்ஜி, கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி. கற்பூரவள்ளி இலை சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. வாஷ் பண்ணி 2 இலை எடுத்து வச்சிருக்கேன். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் வாழைக்காய் பிளேட்டில் வச்சுருங்க. பஜ்ஜி போட காய் சீவி வச்சாச்சு. பஜ்ஜி போடுறதுக்கு மாவு கலக்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டம்ளர் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு எடுத்த டம்ளர்லேயே அரிசி மாவு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக நைஸாக இருக்கணும், குருணையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆயிலில் போடுறப்ப வெடிக்க ஆரம்பிச்சிரும். வரமிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலர் எல்லாம் எதுவும் போட வேண்டாம். வீட்டில் சமைக்கிறதுனால மிளகாய்த்தூள் கலரே போதும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்மெல் பஜ்ஜிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற உப்போட வெரைட்டியை பொறுத்து அளவு மாறுபடும். நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால 3/4 டீஸ்பூன் போதும் எனக்கு. அடுத்தது பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தா ஆயில் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால இந்த அளவு போட்டால் போதும். இப்போ இந்த மாவு ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா பச்சை தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பஜ்ஜி மாவை கலந்துக்கோங்க. தண்ணியோட அளவு ப்ராப்பராக சொல்ல முடியாது. சில மாவு தண்ணி அதிகமாக எடுக்கும், சில மாவு தண்ணி கம்மியாக பிடிக்கும். மாவு கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு கலந்தாச்சு. இதோட பக்குவம் செக் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை மாவுக்குள்ளே விட்டுட்டு எடுத்து ஸ்பூனை பார்க்குறப்ப மெட்டல் தெரியக்கூடாது. அப்போ மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தண்ணியாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அதனால இந்த பக்குவத்தில் மாவு கலந்துக்கோங்க.
பஜ்ஜி மாவு கலந்த உடனேயே சுட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சோடா உப்பு போட்டதுனால டைம் ஆக ஆக, அதாவது மாவு புளிக்க புளிக்க ஆயில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம உடனே சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு விட்டு பாருங்கள். போட்ட உடனே மாவு மேலே வரணும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் காயலைன்னு அர்த்தம். இன்னும் எண்ணெய் காயலை, கொஞ்ச நேரம் விடுங்க, காயட்டும். திருப்பியும் மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம். போட்ட உடனே மாவு மேலே வருது பாருங்க, அப்படின்னா எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பஜ்ஜியை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சீவி வச்ச வாழைக்காயை நல்லா மாவில் 2-3 தடவை நல்லா டிப் பண்ணிடுங்க. காய் எதுவும் தெரியாத மாதிரி. உங்களுக்கு கடாய் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வாழைக்காயை டிப் பண்ணி போட்டுக்கோங்க. கடாயோட அளவு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 1, 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கலாம். முக்கியமாக பஜ்ஜி வேகிறது மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா உள்ள காய் வேகாது. கம்மியான தீயில வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஆயில் பிடிச்சி எண்ணெய் சொதன்னு ஆயிடும். வாழைக்காய் பஜ்ஜி செய்யறப்ப ஆயில் பிடிக்காம நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுனா போதும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தெரியும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஆயிலோட சலசலப்பு அடங்கின பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு சிவப்பா வேணுமோ பஜ்ஜி அந்த அளவுக்கு சிவக்க விட்டு வெளியே எடுத்துருங்க. நான் இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துக்க போகிறேன். மீதமுள்ள வாழைக்காயை இதே போல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தையும் இதே போல் மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காய பஜ்ஜியும் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு கற்பூரவள்ளியையும் மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. ஆயிலிருந்து வெளியே எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த பஜ்ஜிக்கு ஏற்ற டீ கடையில் கிடைக்கிற கார சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 2 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே பூண்டு 5 பல் கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் எடுத்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா கலர் மாறிடும். அதனால அளவாக எடுத்துக்கோங்க. புளி சுண்டு விரல் சைஸுக்கு 2 எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு, மல்லித்தலை, கறிவேப்பிலை, புளி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. வரமிளகாய் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. இதே மிளகாய் தூள் போட்டிருந்தா நல்லா ரெட்டிஷ் கலரில் கிடைச்சிருக்கும். இப்போ இதையே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், தாளிக்கவே தேவையில்லை. கடைகளில் சாப்பிட்ற சட்னி இது போல் தாளிக்காமல் பச்சையாக தான் கொடுப்பாங்க. நீங்களும் இதே போல் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், வாழைக்காய் பஜ்ஜியும் கார சட்னியும் ரெடி. நான் இந்த சட்னியை பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. இந்த சட்னிக்கு தாளிக்கவே தேவையில்லை, வணக்கவும் தேவையில்லை. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சான்ஸ் அடிப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.